அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. வெற்றி தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க கொடுக்கிற வெற்றி பேமெண்ட்னால நான் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்காகவே உங்களுக்கு வெற்றி வணக்கம். இந்த வெற்றி எனவே பேசுவோமின் வெற்றி வணக்கத்தை வெற்றியோடு ஏற்றுக்கொள்வீர்கள் என்று வெற்றியோடு நம்புகிறேன். ஆட சும்மா இல்லைங்க, நான் என்ன சும்மாவா வெற்றி 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 வெற்றின்னு இருக்கிறேன். நேத்து என்ன போட்டு கண்ணா வினா திட்டாங்க. யானமுனியே, என்ன சப்ஜெக்ட் கொடுத்தாலும் ஏதோ பேசுன்னு பேசுறியாமா, ஒரு பட்ஜெட்டை பத்தி பேச தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. நேத்து ஈரோடு புத்தக திருவிழாக்கு போனதுனால நம்மளால வீடியோ போட முடியலீங்க. ஆனா எது முக்கியம்னு பட்டுச்சோ அந்த வீடியோ நேத்து போட்டிருக்கிறோமுங்க, எழிலண்ணனோடது. ஈரோடு புக் ஃபேர்ல வச்சு 2 அக்காங்க பட்ஜெட்டை பத்தி பேச தெரியல வாரு அப்படின்னு நம்மள கலாய்ச்சி விட்டாங்க. அதனால அங்கிருந்து கோச்சிட்டு வந்துட்டு பட்ஜெட்டை பத்தி நம்ம பேசியே ஆகணும்னு நம்ம வெற்றி மரிய வில்சன் பேசின வெற்றி பட்ஜெட்டை பத்தி பார்த்துட்டு தான் நான் இன்னைக்கு வெற்றியோட பேச வந்திருக்கிறேனுங்க. அதான் இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் நடக்குதே, இத பத்தி என்ன 4 நாள் கழிச்சு பேசுவியா அப்படின்னு கேப்பீங்க. நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைங்கிறதுனால வெற்றி பட்ஜெட்டை பத்தியும் வெற்றி வேளாண் பட்ஜெட்டை பத்தியும் நான் இப்பவே பேசிடுறேன். ஆனா 100 ரூபாவை எடுத்துட்டு காய்கறி வாங்குற கடைக்கு போயிட்டு திருப்பி வர்றதுக்குள்ள கரெக்டா பேலன்ஸ் காசை வாங்கிட்டு வர தெரியாதுங்க. நமக்கு கலக்கு வழக்கு பட்ஜெட் எல்லாம் அப்படித்தானுங்க. ஆனா வெற்றி பட்ஜெட்டை பத்தி நம்ம பேசிட முடியுமுங்க. திருக்குறளை அப்படின்னு சொன்னார் அவர் நேத்து. வெற்றி பட்ஜெட்டுடைய ஓப்பனிங்கே திருக்குறளை அப்படி ஆரம்பிச்சுதான் பேசி இருக்கிறார். நமக்கு இந்த டங் ஸ்லிப் ஆகிறது, ஒரு சில வார்த்தைகள் மிஸ் ஆகிறத பத்தி எல்லாம் என்னைக்கும் எனக்கு நமக்கு சங்கடம் எல்லாம் இல்லைங்க. பார்த்து படிக்கிறப்ப ஏதாவது தப்பா அடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணம் தான். அதுல என்ன கேடு வந்துட போது, ஒரு கேடும் கிடையாது. சோ நம்ம அந்த கமெண்ட்டுக்குள்ள போறது கிடையாதுங்க. அப்புறம் நீ மட்டும் திருக்குறளை அப்படின்னு சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு பட்ஜெட்டை பத்தியே ஒண்ணும் தெரியாது. இது திருக்குறளைன்னு சொன்னா என்ன, குறளைன்னு சொன்னா என்ன யோசிச்சு பாருங்க. வெற்றி ஆடு திட்டம் கொடுத்து வெற்றி அடையாம போனதுனால, ஒருவேளை இப்பவும் ஆடு கொடுத்து திட்டம் வெற்றி அடையாம போச்சுன்னா, வெற்றி ஆடு திட்டம்னே பேர் வச்சுட்டோம்னா முதல்ல வெற்றி ஆயிருச்சுல்ல, அப்புறம் கொடுக்க வேண்டியது இல்லையா? பாத்தீங்களா? இந்த வெற்றி ஆடு திட்டம் அப்படிங்கிறது வெற்றி மாடுக்கும் பொருந்தும், வீட்டுக்கும் பொருந்தும். இப்படி நம்ம வெற்றி பெற்றே தீரணும் அப்படிங்கிற பாசிட்டிவ் ஆட்டிடியூடுக்காக பேரே வெற்றியா வச்சிடலாங்க. வெற்றி மடிக்கணினி திட்டம். இது வரைக்கும் கொடுத்த லேப்டாப்னால யாராவது வெற்றி பெற்றிருக்கிறாங்களா? மடிக்கணினி வச்சாவது யாராவது மல்டி லெவல்ல பாஸ் பண்ணிருக்காங்களா? அப்படி இல்ல. அப்படி ஒரு டேட்டா நம்ம கிட்ட இல்ல, ரெக்கார்டு இல்ல. ஏன்னா போனதெல்லாம் வாங்கிட்டு போனது 5% பசங்க பாட்டத்தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட வீடியோ தான் வைரலா வந்துட்டு இருந்தது. ராவண ரவண்டா அரண்டக ரவண்டா, எவன்டா நீங்கெல்லாம் அப்படின்னு கேட்கத்தான் தோணுது. அப்படி லேப்டாப் வாங்கி பாட்டு கேட்டவனும் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெற்றி லேப்டாப் திட்டம். அப்ப வெற்றி சைக்கிளுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாது. நீங்க தான் சொல்லணும். எல்லாமே நான் சொல்ல முடியுமா? தமிழ்நாடு இது வரைக்கும் எத்தனையோ பட்ஜெட் போட்டிருக்குங்க. ஆனா இது வரைக்கும் வரலாறுலயே தமிழ்நாடு பெறாத ஒரு வெற்றியை நேத்து பெற்றிருக்குங்க. இத்தனை வெற்றி பட்ஜெட் பேச வெற்றி 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 வெற்றில தாங்க பட்ஜெட். இவ்வளவு வெற்றிய தமிழ்நாடு பட்ஜெட் இதுவரையும் பார்த்தது இல்லைங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன். இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இலவச மின்சார திட்டம் யாருக்கு? விவசாயிகளுக்கு. அது வெற்றி பெற்றதா இல்லையா அப்படிங்கறத நம்ம எங்க போய் தேடுறது? அதோட ரிசல்ட் நமக்கு என்னைக்கு கிடைச்சது? தமிழ்நாடு உணவு உற்பத்தியில தன்னிறைவு பெற்றதுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்சது. அப்படி தன்னிறைவு பெறதுக்கு நம்ம எவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம் தெரியாது. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துட்டு அது தன்னிறைவு பெற வரைக்கும், அந்த ரிசல்ட் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறத விட வெற்றி விவசாய இலவச மின்சாரம் சொல்லி பாருங்க, வெற்றி வந்துருச்சுல்ல. வேற என்ன இலவு கருமாந்திரம் தான் இந்த மக்களுக்கு வேணும்னு சொல்லுங்க பாக்கலாம். இவ்வளவு சிம்பிளா தாய் மாமா தங்க மோதிரம் ஒதுக்கீடு திட்டம். ஐயோ தப்புங்க, தப்பு பண்ணிட்டேன். வெற்றி தாய் மாமன் தங்க மோதிரம் ஒதுக்கீடு திட்டம். அடுத்தது சிங்கப்பெண் அதிரடி படை. ஒரு பாலியல் குற்றங்கள் நடக்குதா?
தாவேக்காவை தவிர வேற எங்கேயாவது நடக்குதா? தாவேக்கா பண்ணுச்சுன்னா அது காவல்துறைக்கு ஒரு கேஸா கூட போக கூடாது அப்படிங்கறதுதான் வெற்றி சிங்க பெண்கள் திட்டம். இப்படி ஒரு பட்ஜெட் நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. வெற்றி 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 அப்படின்னு வடிவேல் சொல்ற அளவுக்கு வெற்றி இருந்தது. எனக்கா இந்த இளவ கர்மாந்திரத்தை பத்தி நான் என்னத்துக்கு பேசணும்? இத நான் பேசலன்னு வேற நேத்து நீங்க மூஞ்சில துப்பிட்டு போனீங்க. இப்படி ஒரு பட்ஜெட்டை பத்தி தான் நான் திமுக ஆட்சியில ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டு இருக்கோம். திமுகவுடைய பட்ஜெட் எப்படி எடுத்து கையில வச்சுக்கோங்க. இருங்க பின்னாடி புக் ஏதாவது எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி எடுத்து வச்சுட்டுக்கா பெரிய வெற்றியா முன்னாடி போடுறோம். அந்த வெற்றிய அப்படியே சிறுசு பண்ணி காப்பி பண்ணி ஒவ்வொரு ஸ்கீமுக்கு முன்னாடியும் வெற்றி 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 வெற்றின்னு போடுறோம். உதாரணத்துக்கு வெற்றி தமிழகத்தோட வெற்றி நிதி, வெற்றி நிலை, வெற்றி அறிக்கையை பத்தி வெற்றியோட பேச போறேன். அவ்வளவுதான்க்கா. இது ஒரு பட்ஜெட்னு மரிய வில்சன் படிக்கிறதுக்கு நான் என்ன பேசுறதுன்னு சொல்லுங்க. இப்ப தமிழ்நாடு தொழில்துறை ரேங்கிங் இருக்குல்ல, அதுல எத்தனாவது இடத்துக்கு போயிருக்கு தெரியுமா? மே மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் 2வது ரேங்க்ல இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு 17வது ரேங்க்குக்கு போயிருக்கு. கொண்டாடுங்க, தூக்கி வச்சு கொண்டாடுங்க. வெறும் செகண்ட் பிளேஸ்ல இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு 17வது இடத்துக்கு போயிருக்குன்னு கொண்டாடுங்க. சாரி வெற்றிகரமா போயிருக்குன்னு வெற்றிகரமா கொண்டாடுங்க. இதெல்லாம் பட்ஜெட்ல பேசணும். மரிய வில்சனை வச்சுட்டு இது பேச முடியுமா? பேசிடுவாரா? ஐயோ மரிய வில்சன் அவர்களே, தப்பு பண்ணிட்டேன். இந்த மாண்புமிகுவை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் நான் மரிய வில்சன் பேசணும் அங்க எல்லாம் கண்ட்ரோல் வி அதாவது முன்னாடி அந்த பேருக்கு முன்னாடி போட்டுருங்க. சாரிங்க, மாண்புமிகுன்னு போடாம நான் பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பெண்ணியத்தின் கண்ணியத்தை காப்பாற்றுறதுல மரிய வில்சன் அவர்கள் மாண்புமிகு தானே. சோ அந்த மாண்புமிக போடாம விட்டதுக்காக நாங்க மாண்புமிகு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். சாரி சார், இப்பவும் தப்பு பண்ணிட்டேன். பாத்தீங்களா, இது பட்ஜெட் உரை தானே, வெற்றி மாண்புமிகுன்னு போடாம விட்டேன் பாத்தீங்களா. இதையும் அங்க பேஸ்ட் பண்ணிருங்க. நான் ஒரு தாவேக்காக்காரிய விசிலா அனிலா எப்படியோ ஒன்னா இருந்தா கற்பனையில கூட அப்படி இருக்க வேண்டாங்க. ஏதோ ஒரு காமெடிக்கு வேண்டி நான் சொல்றேன். அப்படி இருந்திருந்தேன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு வெற்றிகரமான இந்த மாதிரியான ஒரு வெற்றிகரமான பட்ஜெட்டை எந்த அரசாங்கமும் தாக்கல் பண்ணல அப்படின்னு நான் சந்தோஷமா சொல்லியிருப்பேன். உடனடியா இந்த பட்ஜெட்டை பத்தி நான் ஒரு போட்டியா அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன். இந்த பட்ஜெட்ல மொத்தம் எத்தனை தடவை வெற்றி வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு பரிசு தொகை. இந்த பட்ஜெட்டை பத்தி பேசுறதுக்கு பயந்துட்டு தான் நான் நேத்து வீடியோ போடலையாமா. என்னங்க இது, வெற்றி வேளாண் பட்ஜெட் வேற ஓடிக்கிட்டு இருக்குது. இப்ப நான் வீடியோ எடுக்கும் போது 10:40 அது ஓடிட்டு தான் இருக்கு. அதனால நான் அதை பார்க்கல. அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறது பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும்னு ஒண்ணும் இல்லைங்க. திமுகவினுடைய பழைய வேளாண் பட்ஜெட் இருக்குல்ல, அதை எல்லாத்துக்கும் முன்னாடி வெற்றியை போட்டுட்டோம்னா தாவேக்காவுடைய புது பட்ஜெட்டுங்க. சாரி, தமிழக வெற்றி கழகத்தின் புதிய வெற்றி பட்ஜெட்டுங்க. இன்னைக்கு நடக்கிற இந்த வேளாண் பட்ஜெட்லயும் நேத்து மாதிரியே சிஎம் அவர்கள் கண்ணை சிமிட்டாம மேல பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்க போறாரு. நேத்து ஃபார்மல்ஸ்ல பேண்ட் ஷர்ட்ல வந்தாரு. இன்னைக்கு கோட் சூட்ல வந்திருக்காருன்னு நினைக்கிறேங்க. சரி, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற வேளாண் பட்ஜெட் இருக்குல்லங்க, அதுல நடந்த விஷயத்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிக்கலான்னு இருக்கிறானுங்க. வெற்றி மாண்புமிகு அமைச்சர் வினோத் இருக்காருலங்க, ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து ஊழல் ஒழிப்பில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். அதனால் தான் சொல்கிறேன், மை லீடர் ஹஸ் தி கரேஜ் டு மேக் டஃப் டிசிஷன். ஒரு அண்ணனாக, மகனாக, தாய் மாமனாக தமிழ்நாட்டின் பெண் குழந்தைகள் முதல் அத்தனை தலைமுறை பெண்களுக்கும் நான் இருக்கிறேன் என நம்பிக்கை கொடுக்கிறார் நம் முதல்வர். அனைவரின் கோரிக்கைகளையும் கேட்கிறார். அதனால் தான் சொல்கிறேன், மை லீடர் இஸ் தி கம்பேஷன் டு தி நீட்ஸ் ஆஃப் தி பீப்பிள். எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், a true leader. பட்ஜெட்டை தாக்கல் பண்றதுக்கு ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 30 பக்கம் பேப்பரை வச்சிருக்கிறாருங்க. அதை எடுத்துட்டே படிச்சுக்கிட்டே இருந்தாருங்க. சபாநாயகர்னாலேயே பொறுத்துக்க முடியாம, தம்பி புக்ல இருக்கிறத மட்டும் படிங்க, பிட்டெல்லாம் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. வேளாண்மை நிதி நிலை புத்தகத்தில் உள்ள அந்த குறிப்பை தவிர பேசிய பேச்சுக்களில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஏதேனும் இருப்பில் இருந்தால் மட்டும் நான் நீக்குவேன். அதுதாங்க நம்ம பேச வேண்டிய விஷயம். அது என்னன்னு பாத்துக்கோங்க. கேம்பெயின் மாதிரியே இருக்குது அவர் பேசுறது. உள்ளபடியே இந்த தாவேகா அரசு 2 பேத்துக்கும் பயங்கரமான கொடுமை பண்ணிருக்கு. நேத்து படிச்ச மரிய வில்சனுக்கும் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிற வினோதுக்கும். சாரி, மாண்புமிகு வெற்றி மாண்புமிகு அது பேஸ்ட் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணி. இவ்வளவு நேரம் இதை படிக்கணும்னு தெரிஞ்சிருந்தா எலெக்ஷனுக்கே வந்திருக்க மாட்டேங்க.
அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இவ்வளவு நேரம் படிக்கும் போது நான் விட்டத்தை பார்த்துதான் உட்கார்ந்துருக்கணும்னு தெரிஞ்சிருந்தா கட் காப்பி பண்ணி மாண்புமிகு முதல்வருக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. இந்த வெற்றிகரமான பட்ஜெட்டை பத்தி எனக்கு இதுக்கு மேல வெற்றிகரமா பேச முடியாதுங்க. ஆனாலும் அந்த அக்கா என்ன வெங்காயத்தை அதுல பாத்துட்டு என்ன அதை பேச சொல்லுச்சுன்னு தெரியலையே. சரிக்கா, உங்களோட கோரிக்கையை ஏத்து வெற்றிகரமா 2027 பட்ஜெட்டை படிச்சு போட்டேன்னு நினைக்கிறேன். ஏனுங்க, இந்த வெற்றிகரமான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெற்றிகரமா எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி, வெற்றிகரமா ஷேர் பண்ணி, வெற்றிகரமா கமெண்ட் பண்ணி, வெற்றிகரமா இதை இன்னும் எல்லாத்துக்கும் அனுப்பி விடுங்க. வெற்றிகரமா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையும் பார்க்க வச்சிங்கன்னா நம்ம சேனலும் வெற்றி பெறும். வெற்றி மீது வெற்றி வந்து வெற்றியை சேரும். இப்படி வெட்டித்தனமா பேசின்னு இருந்தா ஒன்னும் சொல்ல முடியாது. பேசக்கூடாதுங்க, வெற்றித்தனமா பேசக்கூடாது. தேவையானதை தேவையான நேரத்துல கரெக்டா பேசணும். பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.